நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கிராமத்துல சொல்லுவாங்க, அப்பா செஞ்சது புள்ளைக்குன்னு. ஆமா, அப்பா சாப்பிட்டதை வச்சு பிறக்க போற புள்ளையின் உருவம் வடிவம் எப்படி என்னாகும்னு சொல்லிவிடலாமா. நாம நினைக்கிறோம் கர்ப்பவதியா இருக்கிற பெண்மணிகள் தான் பார்த்து சாப்பிடணும், அதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாதுன்னு. அப்படி கிடையாது. கல்யாணம் செய்துகிட்ட ஆண்களும் கண்டதை கடையதை சாப்பிடக்கூடாது. ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரே நியாயம்தான்னு கனடா மான்ட்ரீல்ல இருக்கும் மெக்கில் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் ஓர் ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. வைட்டமின் B9 ஃபோலேட்னு சொல்லுவோம். கீரை வகைகள், தானிய வகைகள், பழங்கள், மாமிசத்துல இது அதிகம் இருக்காம். கர்ப்பிணி பெண்கள் B9 வைட்டமினை அதிகம் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டா கருக்கலைப்பு ஏற்படாது. கிம்மின்ஸ் என்ற அந்த விஞ்ஞானி முதல்ல B9 வைட்டமின் இல்லாத உணவு வகைகளை ஆண் எலிகளுக்கு கொடுத்து பரிசோதனை செய்து பார்த்ததுல பெண் எலிகள் போட்ட குட்டிகள்ல நிறைய பிறப்பு குறைபாடுகள் இருந்ததாம். சுமார் 30% குறைபாடுகள் இருந்திருக்கு. ஜெகநாதன் ஐயா, எலிகளில் செய்யப்பட்ட பரிசோதனை அதன் முடிவுகள்லாம் மனித இனத்துக்கும் பொருந்தும். மனிதனுக்கு கொடுத்து பரிசோதனை செய்ய முடியாததை முதல்ல எலிகளுக்கு கொடுத்து பார்த்துட்டு முடிவுகளை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த சோதனைகளை மனிதனுக்கும் நடத்தி பார்ப்பார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அதிக கொழுப்புள்ள உணவு வகைகள், ஃபாஸ்ட் ஃபுட் வகைகள், அப்புறம் ஏற்கனவே பெரிய உடம்போட இருப்பவர்களால் ஃபோலேட்னு சொல்லக்கூடிய வைட்டமின் B9 நிறைந்த உணவு வகைகளை நல்ல முறையில் ஜீரணிக்க முடியாதான். உங்களுக்கு தெரியும், B9 குறைபாட்டோட உள்ள ஆண் பெண் இருபாலாருக்கும் பிறக்கும் குழந்தைகளின் உடல் கூறுகளில் குறைபாடு, இன்னும் சில உபாதைகள்லாம் ஏற்படும். அதனால வாயடக்கம் தேவை. அதாவது வாயுக்குள்ள எதை போடணும், போடக்கூடாது, மூக்கு வழியா எப்படி சுவாசிக்கிறது, எந்த திரவத்தை குடிக்கிறதுங்கிறத பார்த்து முடிவு பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் பிறக்க போற நமது சந்ததியினரையும் வாரிசுகளையும் பாதிக்கக்கூடியது. ஜெகநாதன் ஐயா, நீங்க வெங்காயம் நிறைய சாகுபடி செய்தாலும் நெல்லும் சாகுபடி செய்வீங்க. எங்க பார்த்தாலும் எந்த விவசாயிகள்கிட்ட கேட்டாலும் பிபிடி 5204 ரகத்தை சாகுபடி செய்திருக்கேன்னு சொல்றாங்க. இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நாம சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி எதை போடலாமோ அதை மட்டும்தான் போடணும். அளவுக்கு அதிகமாக போட்டுடக்கூடாது. குறிப்பாக தழைச்சத்து உரமான யூரியாவை தேவையின் அடிப்படையில் தான் போடணும். இருக்கேன்னு அள்ளி கொட்டிடக்கூடாது. மார்கழி மாதம் பனிக்காலம் தழைச்சத்து அதிகம் கொடுத்தால் பூச்சி நோய் எங்கன்னு தேடிக்கிட்டு வரும். அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு. உங்களுக்கு தெரியாததா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.